தண்ணில இருக்கும் மீன், நான் லெஜெண்டோட ஃபேனு. டீசல் அந்த படத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். படம் நல்லா அருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. இயக்குனர் சண்முகம் அவர்களை பத்தி சொல்லும்போது, ஏன்னா ப்ரொடியூசர் ஏதோ பணம் தராரு, ஏதோ ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மட்டும் வாழ்த்தலைங்க, லெஜெண்ட் அவர்களும் உங்களை வாழ்த்துறாங்க. தண்ணில இருக்கும் மீன், நான் லெஜெண்டோட ஃபேனு. அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் அவர்கள் அவரோட கதாபாத்திரத்தை கச்சிதமா நடிச்சிருக்காரு. ஒரு மீனவரா இருந்து எப்படி மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல எல்லாரும் அந்த பலூன் அக்காவை மட்டும் பார்த்துட்டு இருக்காம டீசல் படத்துக்கு வந்து அத்துல்யா அக்காவையும் பாருங்க, சரிங்களா? வாட்டர்மெலனை மட்டும் பார்த்துட்டு இருக்காம இந்த டீசல் படத்துக்கு வந்து ஹரிஷ் கல்யாணையும் பாருங்க. ஏன்னா அதுல வெறும் குருத்தா சொல்லுவாங்க, இதுல கருத்தா சொல்றாங்க. நன்றிதான் தம்பி. அப்படி ஒரு சமூகத்திற்கு கருத்துள்ள படமா தான் இந்த டீசல் படம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கச்சா எண்ணெய் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத படம் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி சாங்கு எம்மாடி ஒன்னாலன்னா ஊருகிறேன் அப்படின்ற இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்கதுரை நடிச்சிருக்காரு, ஜார்ஜ், ஏகப்பட்ட நடிகர்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்களோ கூல் சுரேஷை தவிர, ஏன் சண்முகம் வந்து கூல் சுரேஷை நடிகராக ஏற்றுக்க மாட்டாரா என்னன்றது தெரியல. கூல் சுரேஷை தவிர எல்லாருமே இந்த டீசல் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தயாரிப்பாளர் யாருன்னு தெரியல. உண்மையிலே சார், நீங்க வந்து பணத்தை போட்டு ஏதோ ஒரு மசாலா படம் எடுக்கணும்னு நினைக்காம மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதுபா சார், எல்லாருக்குமே கவலை இருக்கும் சார், யாருக்கு தான் கவலை இல்லை, புரியுதுங்களா? சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே அவருக்குமே படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒரு கவலை இருக்கும். இப்ப லெஜெண்ட் அவர்கள் இருக்காங்க, அடுத்த படம் நடிக்கிறாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அவருக்கு ஒரு கவலை இருக்கதான் செய்யும். ஹாலிவுட் படம் எடுத்துக்கங்க, ஜேம்ஸ் பாண்டு கூட நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, அடுத்த படம் ஒன்று வருது, எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரில அப்படின்னு அவர் கவலைப்படுறதான் சொன்னார். கவலை எல்லாருக்குமே தாங்க இருக்கும். எப்பவுமே அன்பானவனா இருக்கணும், லெஜெண்ட் மாதிரி அன்பானவனா இருங்க, புரியுதுங்களா? நன்றி. தண்ணில இருக்கும் மீன், நான் லெஜெண்டோட ஃபேனு.